வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் இந்த ஜூலை 4th லாங் வீக்கெண்டு எங்கே போனோம், என்ன பண்ணோம், என்ன ஒரு அருமையான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோன்றதை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபெட்னா 38 இங்கே யூஎஸில் வருஷம் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான தமிழ் பேரவை இல்லை தமிழ் விழான்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட் டே எங்களால் அங்கே போய் கலந்துக்க முடியல. அன்னைக்கு சாயங்காலம் தான் எங்கள் வீட்டிலேருந்தே கிளம்ப முடிஞ்சுது. 4:30 மணின்ட்டு அப்படியே 6 மணி ஆகிடுச்சு இங்கேருந்து கிளம்பவே. அதுவும் ட்ரைவ் பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். தேவையானதெல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அப்புறம் வழியில் போகும்போது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்கு, அப்புறம் டீயும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நைட் டின்னரும் வீட்டிலே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். சும்மா சிம்பிளாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சென்னாவும் சப்பாத்தியும் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. அப்படி இப்படி எல்லாத்தையும் பேக் பண்ணி காரில் ஏற்றியாச்சு. அடுத்து இப்போ கிளம்ப வேண்டி தான். இங்கே யூஎஸில் ட்ரைவ் பண்ணி ஒரு ட்ரிப்பு போகிறோன்னா ட்ரெஸ்ஸு கூட தலகாணி, பெட்ஷீட்டு, மளிகை ஜாமான், குக்கரு, தவா இந்த ஐட்டம்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நாங்களும் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ கிளம்ப வேண்டி தான். யுகோ வண்டியில் ஏறி உட்காந்து தான் எம் டயர்டு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு ஒரு பவலை பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி இப்படி ஒரு வழியாக ஒரு 6-6:30க்குள்ளே வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபெட்னா தமிழ் பேரவை இந்த இவெண்ட்டில் இதாங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் கலந்துக்க போகிறோம். அதோட பிரணவ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க எல்லோரும் சேர்ந்து இதில் டான்ஸ் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். பிரணவ் டான்ஸ் காம்படிஷன் பிரணவ் இல்லை யுகோ மட்டும்தான் இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? அவன் வந்து சீக்கிரம் போனான்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு காலையில் ஃப்ரெண்டு கிளம்புனாங்க, அவங்களோட அனுப்பியாச்சு. நாங்கள் இப்போ கிளம்புற டயத்துக்கு வந்து ரொம்ப லேட் நைட் ஆகும் போகிறதுக்கு. காலையில் நெக்ஸ்ட் டே காம்படிஷன்றதால அவனை ஃப்ரெண்டோடய அனுப்பியாச்சு. கிளம்பும் போதே கம்மிங் க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வண்டியில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிவிட்டேன். அப்புறம் நடுவில் ரொம்ப ஸ்டாப் இருக்காது, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஸ்கோவில் ஒரு குட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு காரில் வந்து கேஸ் ஃபில் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புனோம். அவ்வளோதாங்க. இதோட ஒரு 2 to 3 hours நான் ஸ்டாப், இல்லைனா அடுத்தது டின்னருக்கு தான் ஸ்டாப்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளம்பி ஒரு 1 hour அப்படியே சாஞ்சு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தான் யுகோ. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் போரிங் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டான். சரிடா ஏதாவது ஸ்நாக்ஸ் அப்படி இல்லைனா வந்து நான் வாட்டர்மெலன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுன்னேன். வந்து இல்லை கார்ட்ஸ் விளாட்லான்னா, கார்ட்ஸு முன்னாடி பின்னாடி உட்காந்து விளாட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு சரி மியூசிக் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அவனுக்கு எங்கேஜ்டாக இருந்தது. அது என்னென்னா, நாங்கள் ஆளுக்கு எங்களுக்கு பிடிச்ச சாங் ஒன்று ஒன்றா சொல்லுவோம். அவன் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஒரு சாங்காக போடுவான். அவன் டர்ன் வரும்போது அவனோட ஃபேவரட் சாங் போடுவான். இது மாதிரி கொஞ்சம் நேரம் போச்சு. ஒரு வழியாக இந்த வாட்டர்மெலனை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ கேட்டிங்கல்ல சாங், அது என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து சுரேஷ் டர்ன் வந்தபோது அவர் சொன்ன சாங்கு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டோம். சாங்ஸ் போடுறது கொஞ்சம் அவனுக்கு வந்து போரிங்காக ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் தான் இப்போ பாருடா வழியில் வந்து ஒரு பெரிய பீச் ஃப்ரூட்டு டேங்க் மாதிரி ஒன்று வரும் பார்க்கலான்னு சொல்லி அது எப்போ வரும்னு அவனு ஒரு 20 minutes அதில் ஓடிச்சு. அதையும் வந்து க்ராஸ் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ வரும்போது இது கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அதையும் க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. அப்புறம் ஒரு 9-9:30க்கா டின்னர் பிரேக் எடுக்கலாம்னு நினச்சோம். பக்கத்தில் வந்து ஒரு 10 miles வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா இருந்துச்சு. அதை விட்டால் அதுக்கப்புறம் 42 minutes காட்டுச்சு. சரி இங்கே பிரேக் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக இந்த ஃபெட்னா 38 எங்கே நடந்துச்சுன்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லை. ரேலே, நார்த் கேரோலினாவில் தான் நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் யூஎஸில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லேருந்தும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா தமிழ் சங்கங்களும் இந்த ஃபெட்னாவில் கலந்துப்பாங்க. காரை பார்க் பண்ணிவிட்டு வாஷ்ரூம் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்து டின்னர் வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சென்னா, சப்பாத்தி இதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. யுகோ அவனுக்கு தேவையானதை எடுத்து அவனே போட்டுட்டு அழகாக மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டு முடித்தான். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த ரெஸ்ட் ஏரியாவில் ரொம்ப லாங் பிரேக்லாம் எடுக்கல, குயிக்காக ஒரு 15 minutes பிரேக் தான். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு பேக்கப் பண்ணி கிளம்பியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் 3 hours வந்து தூங்காமல் வண்டி ஓட்டணுன்ட்டு சுரேஷ் கப்பில் டீ எல்லாம் ஊற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்போயே வந்து ஒரு 10 மணி கிட்ட ஆகிடுச்சு. ரெஸ்ட் ஏரியாலேருந்து கிளம்பியாச்சு. டீக்கு காம்பினேஷனாக சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் தட்டை, ரோஸ்டட் பீனட்டு அதுவும் வந்து ரெடியாக இங்கே இருக்குது. யுகோ வந்து நான் ஒரு 1/2 hour விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் புக் கேட்டான். சரி எப்படியும் ஒரு 1/2 hourல அவனே டயர்டாகிட்டு தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட க்ரோம் புக் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் நோ ஸ்டாப், எங்கே தங்குறோமோ அங்கே தான் ஸ்டாப்புன்னு வண்டி கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் 3 hours பாட்டு கேட்டுட்டு ஸ்நாக் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு நான் வந்து நடுவில் கொஞ்சம் தூங்கி விழுந்தேன். அப்படியே வந்து நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அந்த எக்ஸிட் தான் இப்போ எடுத்தது. இது வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 ஃபேமிலி தங்குற மாதிரி, 5 ஃபேமிலி சேர்ந்து தங்குற மாதிரி புக் பண்ணியிருந்தோம். யுகோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். இன்னும் ஒரு 5 minutesல வந்து அங்கே ரீச் ஆகிடுவோம். நாங்கள் வரதுக்கு இப்படி லேட் நைட் ஆகிடும், யாரும் வெயிட் பண்ண வேணாம்லாம் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து காம்படிஷனுக்கு பசங்களை கூப்பிட்டு போகணும் காலையில். டோர் கூட கோடு தான், ஸோ அந்த கோடு தெரியும், அதனால் பிரச்சனை இல்லை. ஒரு வழியாக வந்து ரீச் ஆயாச்சு. யுகவையும் எழுப்பியாச்சு, அவனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சிட்டான். ரொம்பலாம் சத்தம் போடாமல் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உள்ளே போயிட்டோம்.
மொத்தம் 5 ரூம் இந்த வீட்டில். மாடியில் தான் எங்கள் ரூம் இருந்துச்சு. சரி மாடிக்கு போயாச்சு. போய் பார்த்தா காலையில் காம்படிஷன் வச்சுக்கிட்டு அவங்க 8 மணிக்கு அங்கே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கிளம்புறதுக்கு சீக்கிரம் தூங்கினா தானே கிளம்ப முடியும். அதை விட்டுட்டு எல்லாம் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. என்னங்கடா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கேம் மட்டும் முடிச்சுட்டு நாங்கள் போய் படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த வீட்டில் மொத்தம் 5 ரூம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. கீழே 3 ரூம், மேலே 2 ரூமு, நடுவில் வந்து லாஃப்ட் இருந்தது. பசங்க வந்து அங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து நாங்கள் தங்கின ரூமு. திங்ஸ் எல்லாம் ரூமில் செட்டில் பண்ணிட்டு சுரேஷ் போய் தூங்க போயிட்டார். யுகோ வந்து நானும் விளையாட வரவான்னு அந்த பசங்களை கேட்டுகிட்டு இருந்தான். நான் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போன அந்த பாத்திரம், ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனது, சென்னை எடுத்துகிட்டு போனதெல்லாம் கழுவி வச்சுட்டு மேலே வந்தேன். இந்த லாஃப்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளையாடுறதுக்கு வந்து திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு வழியெல்லாம் செட்டில் பண்ணிட்டு பசங்களையும் போய் படுக்க சொல்லிட்டு படுத்தாச்சு. காலைல எழுந்துச்சி கிளம்பணுன்ட்டு. ஃபெட்னா பார்த்திங்கன்னா ஜூலை 3, 4, 5 3 நாள் நடந்தது. 3ஆம் தேதி வந்துட்டு தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். 3ஆம் தேதி முக்கியமாக என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, தொழில் முனைவோர் மாநாடு இருந்துச்சு. அப்புறம் உலக திரைப்பட விழா, நட்சத்திர நேரம்னு இருந்தது. அது 2ம் டோனர்ஸ்க்கும் ஸ்பான்சர்ஸ்க்குன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 3 நாள் மெடிக்கல் செஷன் ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்லாமும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் சில லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இங்கே கிச்சனில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் சாண்ட்விட்சு, ஒரு பக்கம் காஃபிக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தாங்க. பசங்களும் பார்த்திங்கன்னா காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி 8 மணிக்கு அங்கே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி யாராவது ஒருத்தவங்க வந்து ரெடி ஆகிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்புனாங்க அவங்க. இதான் வந்து காஸ்டியூமு. பிரணா வந்து காஸ்டியூம் போட்டு ரெடியாக இருக்கான். ஸோ டான்ஸ் கோஷ்டியெல்லாம் ரெடி ஆகி கார்லெல்லாம் கிளம்புறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. காம்படிஷன் பார்த்திங்கன்னா 9:30 தான். ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் 8 மணின்றதால இவங்க முன்னாடி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நானும் யுகோ அப்புறம் மீதி பேர்லாம் கிளம்பி போனோம். ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ராலே கன்வென்ஷன் சென்டரில் தான் நடந்துச்சு. அது வந்து நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரைவில் தான் இருந்தது. இந்த கன்வென்ஷன் சென்டர் பார்த்திங்கன்னா உள்ளே நல்ல பெரிய இடம். இதுதான் அது. இங்கே பக்கமாக வந்து பார்க்கிங் இல்லை. ஸோ எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் பார்க் பண்ணிவிட்டு வந்தாங்க. உள்ளே வந்தாச்சு. இதான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்ததும் சைடில் பார்த்திங்கன்னா ஃபெட்னா 38ன்னு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அப்புறம் இது நேராக பார்த்திங்கன்னா இது இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த 3 நாள் ஹோல் ஈவெண்ட்டும் வந்து எங்கெங்கே என்னென்ன நடக்குது, என்ன காம்படிஷன் நடக்குதுன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அந்த இன்ஃபர்மேஷன் சென்டர் போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்கெல்லாம் எங்கேயும் போகல. ஏன்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் பசங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும், கூப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்துடலான்ட்டு போனோம். அது பார்த்திங்கன்னா 2 ஃப்ளோர் கீழே போனோம். ஆனால் ஒரு ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கடைகள் இருந்துச்சு. வெண்டர்ஸ் வந்து நிறைய வந்து கடை போட்டிருந்தாங்க. இங்கே அவங்களே வந்து இந்த மாதிரி பூத் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இங்கே அவ்வளோ பூத் இருந்துச்சு. இங்கே தான் வந்து டான்ஸுக்கான ஸ்டேஜும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே தான் வந்து டைனிங் ஹாலும் இருந்தது. சரி இந்த கடை மற்றதெல்லாம் என்னென்னன்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், டான்ஸ் முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஜ்கிட்ட போயாச்சு. இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எல்லா டான்ஸ் காம்படிஷனுக்கும்ன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது கிளாசிக்கல், நான் கிளாசிக்கல், சோலோ, குரூப்பு, அப்புறம் ஏஜ் வைஸும் பிரிச்சுருந்தாங்க. நம்ம பசங்க இங்கே லாஸ்ட் மினிட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு 2-3 பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இவங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற காம்படிஷன்ஸ்லாம் வேறு இடத்துல நடந்துச்சு. பாட்டு போட்டி, அதுக்கப்புறம் ஸ்பீச்சு, கவியரங்கம், அந்த மாதிரி நிறைய போட்டி இருந்துச்சு. அதெல்லாம் வேறு இடத்துல இருந்தது. கேர்ள்ஸ்லாம் வந்து நாங்களாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், எங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ராக்டிஸ் தேவையில்லைன்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் சொன்னாங்க இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும் நம்ம பசங்க பர்ஃபார்மன்ஸுக்குன்னாங்க. சரி அதுக்குள்ளே போய் நம்ம இந்த ஷாப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு போனால், இல்லை வாங்க இன்னொரு 5 நிமிஷம் தான், அடுத்த பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தான் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறம் அவசரமாக அங்கே ஓடியாச்சு. ப்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டாங்க. எழும் இரு செயல்கள் இவை. நம் மனதிற்கு உகந்ததை நன்மை என்கிறோம், பிறர் மனதிற்கு உகந்ததை தீமை என்கிறோம். அந்த மனப்போரின் பயணத்தை காட்டும் எங்கள் நடனம் இதோ. அன்பிலே பிறந்து பண்பிலே வளர்ந்து உண்மையில் உறையும் எதை கேட்டாலும் மகிழ்ச்சியை மட்டுமே தந்தனை. இந்த டான்ஸோட சின்ன கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஃபுல் டான்ஸ் வீடியோ வந்து நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். கோபம், பயம், பேராசை எல்லாம் திரட்டியது தீமை. எவனாய் இருந்தாலும் சமமாய் அமர்ந்து ஆணவத்தை தந்தனை.
தீரும் நன்றும் இருத்தர வாரா. மனதை அடக்குவோம், மனிதன் கொண்டாடுவோம். நல்லபடியாக பசங்க பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிச்சு. நாங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டோம். அடுத்த ஈவெண்ட்டு ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய டான்ஸ் காம்படிஷன் வரிசலாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்ருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு மேலே போய் எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி, பொங்கல், சட்னி, சாம்பார், வெண்பொங்கல், சக்கரை பொங்கல்னு வச்சுருந்தாங்க போல். நாங்கள் போகும்போது ஒரு சில ஐட்டம் இல்லை. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டோம். சரி அடுத்து என்னென்ன ஈவெண்ட் எங்கெங்கே நடக்குது, நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், அதெல்லாம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ நான் இருக்கிற ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 4th ஃப்ளோர். இங்கே தான் வந்து அந்த மெயின் ஸ்டேஜ் இருக்குது. இந்த பால்ரூம்குள்ளே வந்து மெயின் ஸ்டேஜ் இருக்குது. அங்கே நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் நடக்கும். காம்படிஷன் வந்து வேறு வேறு இடத்துல நடக்குது. ஆனால் அந்த நிகழ்ச்சிகள், செலிப்ரிட்டியோட ஈவெண்ட் அதெல்லாம் வந்து இங்கே தான் நடக்கும். சரி இப்போ என்ன ஈவெண்ட் இங்கே நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு நான் வந்தேன். கண்டு கொண்டிருக்கும் கலாசாதனா கலைக்கூடம் இன்று இங்கு 3 ஆற்றுகைகளை தரவிருக்கிறது. அங்கே மெயின் ஸ்டேஜில் 2-3 ஈவெண்ட்ஸ் பார்த்துட்டு கீழே இங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். இங்கே வந்து மதுரை தமிழ் சங்கத்தே வந்து ஒரு மாடல் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற மாதிரியே என்ட்ரன்ஸு, அப்புறம் உள்ளே வந்து வள்ளுவர் சிலை கூட வந்து நிறைய புலவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ளோரில் அப்படியே அங்கங்கே என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இப்போ அதுக்கும் கீழே இருக்க ஃப்ளோருக்கு வந்தாச்சு. முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்னே வெண்டர்ஸ்லாம் நிறைய ஷாப்ஸ் போட்டிருக்காங்கன்னு. இப்போ அந்த ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த கோயில் பக்கம் இல்லைனா அந்த திருவிழாப்பெல்லாம் பொட்டி கடை, இட்லி கடை, பூக்கடைலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஜுவல்லரி, அப்புறம் புடவை, அந்த மாதிரி பொட்டிக் ஸ்டால்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கடைகளும் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், இந்த தேன் மிட்டாய் இதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. இங்கே இருந்த கடையில் 2-3 கடை மட்டும் குயிக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே போயாச்சு சாப்பிட்றதுக்கு. ஏன்னா லஞ்சுக்கு அப்புறம் இன்னும் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த டைம் ஸ்லாட்டில் வந்து போட்டிருந்தாங்க. கருத்தரங்கம், கவியரங்கம், பேச்சு போட்டி, அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் இருந்துச்சு. சரி அதெல்லாம் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி லஞ்சு முடிச்சிடலான்ட்டு வந்தோம். இங்கே வந்து லஞ்ச் வந்து 2ஆகவே பிரித்து வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனுக்கு தனியாக, நான் வெஜிடேரியனுக்கு தனியாக. பாஸை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த பாஸ் தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுவாங்க. அது மாதிரி ஒரு மீலுக்கும் அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்ட வேண்டியதான். லஞ்சுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா, வெஜ் பிரியாணி, அதுக்கு ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம், தயிர் சாதம், ஊறுகாய், ஒரு பாயாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நன்னாரி சர்பத் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி நான்வெஜ்ஜுக்கும் இதே மாதிரி தான், ஆனால் நான்வெஜ் ஆப்ஷனில் இருந்துச்சு. லஞ்சு சாப்பிட வந்தப்பையும் பார்த்தோம், காலையில் ஆரம்பித்த அந்த டான்ஸ் காம்படிஷன் ஒன்று ஒரு கேட்டகரி வைஸ் போய்கிட்டே இருந்துச்சு. ஸ்டில் அது கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போய் மீதி இருக்க கடையும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு ஈவெண்ட்ஸுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இதுவும் வந்து ஒரு ஸ்நாக் கடை தான், தேசிகா திருநெல்வேலிஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கேயும் வந்து நிறையா வெரைட்டியில் அந்த இலந்த முட்டாய் அந்த மாதிரி ஸ்நாக்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கைத்தறி பட்டு புடவைன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டால் இருந்தது. அங்கே பார்த்துட்டு மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா ஷோ டைம்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. என்னென்னா அந்த ரூமில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டைமில் அதில் சொல்லியிருக்க அந்த படம் வந்து ப்ளே ஆகும் போல் இருக்குது. நம்ம யார் யாருக்கு விருப்பமோ போய் அங்கே உட்காந்து பார்த்துக்கலாம். அதை தாண்டி அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே ரூமாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து அந்த ஈவெண்ட்லாம் நடக்குது. அதாவது போட்டிகள்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. டான்ஸுக்கு தான் கீழே ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. மற்றது பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கருத்தரங்கம், அதுக்கெலாம் வந்து இந்த ரூம்ஸில் ஒரு ரூம்லேயும் வச்சுருந்தாங்க. இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்றுக்கு முன்னாடி காமிச்சோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து ஸ்கெடியூல் பேம்ப்ளெட்னு ஒரு புக்லெட் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் வந்து என்னென்னைக்கு என்னென்ன டைமிங்கில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு ஸ்கெடியூல் இருந்துச்சு. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு நமக்கு எது விருப்பமோ அங்கே போய் நம்ம அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கலாம். அங்கே ஒரு சில ஈவெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கெடியூலில் வந்து அடுத்தது வந்து மெயின் ஸ்டேஜில் கவிஞர் ஸ்நேகன் ஐயாவோட கவியரங்கம்னு போட்டிருந்தது. சரி இதை பார்க்கலான்னு இங்கே வந்துட்டோம். இது நான் ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன். அதை இப்போ நீங்கள் தயாரா எல்லாரும்? நன்றி நன்றி. எட்டாம் செல்வமாய் பிறந்து எட்டா கவி எழுதும் எங்கள் கவிஞனே, தமிழ் மீது கொண்ட நேசமும் தமிழர்கள் மீது கொண்ட பாசமும் இன்று எங்களோடு சிநேகமாய் வாழ்கிறீர்கள். தாய்ப்பாடி தாலாட்டு கேட்டதுண்டு, உங்களால் பிள்ளைகள் பாடி
தாயை தாலாட்டு கேட்க வைத்தீர்கள். கவிஞர் சிநேகன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். கவிஞர் வைரமுத்துவிடம் உதவியாளராய் பணியாற்றிய பிறகு திரைத்துறையில் பாடலாசிரியராய் அறிமுகமானார். இதுவரைக்கும் 600 திரைப்படங்களுக்கு மேல் பாடல்கள் எழுதியுள்ளார். கவிஞர் சிநேகன் அவர்கள் திரைப்பட பாடல்கள் எழுதுவதில் புகழ் பெற்றவர். ஏறத்தாழ 2500 பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். கவிதைகள் எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டவர். பல கவிதை நாவல்களை எழுதியுள்ளார். திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். பிரபலமான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் பரவலாக அறியப்பட்டார். பல விருதுகளை பெற்றுள்ளார். கவிஞனாய், பாடலாசிரியராய், நடிகனாய், பின்னணி பாடகனாய் திரையுலகில் பன்முக தோற்றம் கொண்டார்கள். மக்கள் மீது நீங்கள் கொண்ட சிநேகம், உங்கள் பண்பும் பணிவும் பிறரை தலைவணங்க செய்தது. உங்கள் தமிழ் தொண்டு வளர எங்கள் வாழ்த்துக்கள். அனைத்து கவிஞர்களுக்கும் ஒரு கரகோஷம் கொடுத்து வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. காலக்கடிதம் கரைந்து நீள்வதும், ஞான பெருமழை வானை நனைப்பதும், மானத் தமிழினம் மார்பு நிமிர்வதும் மாண்பு படைத்த உன்னால்தானடி. உருளும் பூமி, புரளும் காற்று, திரளும் வானம், துளிரும் நெருப்பு, குளிரும் நீரும் உயிர்ப்பதிங்கே உன்னால்தானடி. சிறகுகள் மொழிக்கு என்றே ஒரு திருவிழா, இது 3 நாள் பெருவிழா. அறிஞர்கள் கூடும் பெருவிழா, இது அகிலமே போற்றும் உன் விழா. வா இணைந்தே போவோம் ஒரு உலா, எவர் வந்து பிரிப்பார் கவிகளா. அறம்பொருள் இன்பத்தில், அறம் வெல்லும் வீரத்தில், ஆகாய துகள்களாய் மாறிடும் தூரத்தில், அடைக்காக்கும் பாரத்தில், அழுகாத சாரத்தில், அறிவியல் பேசாத அசரறி காலத்தில், அஞ்ஞான கோலத்தில், மெய்ஞான ஆழத்தில், விஞ்ஞான பேரத்தில், ஓசைக்கே ஒளி உரு இல்லாத உலகத்தில், கடவுளல் மொழியின்றி கல்லான காலத்தில், காற்றோடு அசைந்தாடி இசைந்தோடி வந்தாயே, எக்கணமும் எப்புறமும் எனைக்காதல் கொண்டாயே, யாதுமாகி நின்றாயே தமிழே, இங்கே யாவருக்கும் பாடுபொருள் நீயே. எத்தனை பேர் பாடினாலும் பித்தனை நீ மறக்காதே, இங்கே எத்தனை பேர் பாடினாலும் இந்த பித்தனை நீ மறக்காதே. எனக்கும் உனக்கும் உள்ள உறவை எவருக்கும் உரைக்காதே, எனக்கும் உனக்கும் உள்ள உறவை எவருக்கும் உரைக்காதே. பாடும் கவி பாடட்டும், கேட்கும் செவி கேட்கட்டும், தட்டும் கரம் தட்டட்டும், கொட்டும் மழை கொட்டட்டும். இப்போது செல்கிறேன், பிற்பொழுது வருகிறேன். தொடங்கட்டும் கவியரங்கம். வணக்கம். தொடங்குகிறது கவியரங்கம். முதல் கவிஞராக இங்கே கவிதை வாசிக்க வருபவர் அருள்ஜோதி முரளிதர் அவர்கள். உங்களுடைய ஆர்ப்பாட்டமும் அன்பும் கலந்த கரவொளிதான் இந்த கவிஞர்களை உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கிறார். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு வணக்கம். நேரம் கருதி கவிதைக்குள் செல்கிறேன். யாதுமாகி நின்றாய் தமிழே, ஈரடியின் குரலாகி கீழடியில் நின்ற மகள், பாரின் பழங்குடி பழந்தமிழர் என்றுரைக்க தோளிசை கருவியோடு சுட்டமண் சிற்பத்தை சான்றேந்தி நின்ற மகள், சிதைந்த உரை கிணற்றுக்குள் புதைந்த இனத்தின் தொன்மையினை உலகிற்கு உரைத்திடவே ஆதனையும் குவிரினையும் மாறேந்தி நின்ற மொழித்தாயின் தலைமகள், இணையில்லா பெருநூல் இலக்கண முதல் நூல் காலக்கடிகாரம் தொல்காப்பியமேந்தி யாப்பு தனது காப்பாக சீரும் தலையும் சிதையாத திகட்டாத தெள்ளமுது, செய்யிலோடு மரபும் உவமையும் மெய்யும் இணைந்த இயல் 4ம் தொகையும் வகையும் ஒளியளவு மாத்திரையும் உயிரும் மெய்யும் ஒருங்கே கொண்ட ஒளி பிளம்பு. என்னங்க திடீர்னு பாதியில் கட் பண்ண மாதிரி இருக்கா? அவ்வளோதாங்க எடுத்தேன், அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. ஃபோனில் சார்ஜும் அப்படி லோ ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் சார்ஜ் போட்டுட்டு அந்த நாளில் நடந்த அடுத்த சில முக்கியமான நிகழ்ச்சிகளும் கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.